ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள லெபனான் குடிமக்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஒரு செய்தியை அனுப்பினார். அவர்களின் துன்பங்கள் குற்றவாளி இஸ்ரேலிய எதிரியுடனான போராட்டத்தில் மிகப்பெரியவை என்று கூறினார். துரதிருஷ்டவசமாக லெபனான் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, நட்பு நாடுகளிடம் போதுமான அழுத்தம் கொடுக்கவில்லை என்று ஷேக் காசிம் கூறினார். கைதிகளின் விவகாரத்தை முன்னுரிமையாக கூட கருதவில்லை என்றும் சேர்த்து கூறினார். இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிப்பதற்காக மிக பரந்த அளவிலான அதிகாரப்பூர்வ மற்றும் மக்கள் அணிதிரட்டல் சர்வதேச அழுத்தம் தேவை என்று அவர் கூறினார். குடிமக்களுக்கு பொறுப்பான லெபனான் அரசு அனைத்து வழிகளிலும் அழுத்தம் கொடுத்து கைதிகளை விடுவிப்பதற்காக தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று ஷேக் காசிம் கூறினார். கைதிகளின் விவகாரம் மிக உயர்ந்த முன்னுரிமையாக இருக்க வேண்டும். அவர்களை விடுவிப்பது நாட்டின் இறையாண்மை மற்றும் விடுதலையின் ஒரு பகுதியாகும் என்று அவர் வலியுறுத்தினார். லெபனானின் சுகாதார அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பில் தெற்கு லெபனான் மற்றும் பெக்கா பள்ளத்தாக்கை குறிவைத்த இஸ்ரேலிய விமான தாக்குதல்களால் ஏற்பட்ட பலியின் புதுப்பிக்கப்பட்ட எண்ணிக்கையை வெளியிட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலின் அத்துமீறல்கள் தொடர்கின்றன. பொது சுகாதார அவசர நடவடிக்கை மையத்தின்படி கிர்பெட் செல் மற்றும் கஃபர் தவுனின் இடையேயான பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதலில் பொதுமக்கள் ஒருவர் கொல்லப்பட்டு 5 பேர் காயமடைந்தனர். டயர் மாவட்டத்தில் உள்ள தர்கேயாவில் தனி தாக்குதலில் மற்றொருவர் கொல்லப்பட்டார். பால்பெக் மாவட்டத்தில் உள்ள ஜன்தா நகரில் அல் ஷாரா பகுதியை குறிவைத்த இஸ்ரேலிய தாக்குதலில் ஒருவர் காயமடைந்ததாக மையம் தெரிவித்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அல்மா அல்ஷா புறநகர் பகுதிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தின. இஸ்ரேலிய பீரங்கிகள் மர்வஹின் நகரத்தை பல குண்டுகளால் தாக்கின. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ட்ரோன் ஒன்று ரப் தலாதீன் மற்றும் மர்ஹபா நகரங்களுக்கு இடையேயான ஸ்டன் கிரேனேட்டை வீசியது. அதன் பிறகு இஸ்ரேலிய மெர்கவா டேங்க் ஒன்று அதை சுற்றியுள்ள எல்லை சுவருக்கு அப்பால் அதை சுற்றியுள்ள அடைசே நகரத்தின் தெற்கில் புதிதாக அமைக்கப்பட்ட லெபனான் ராணுவ நிலையை எதிர்கொண்டு முன்னேறியது. நவம்பர் 2024 கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் மற்றும் பெக்காவில் அன்றாட அருகில் தாக்குதலை தொடர்கிறது. ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் தொடர்ந்து பறக்கின்றன. சர்வதேச அமைதியின்மையுடன் மீண்டும் மீண்டும் மீறல்கள் நடக்கின்றன. தெற்கு லெபனானில் நிலைமையை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட மெக்கானிசம் குழு பிப்ரவரி 25 அன்று கூட்டம் நடத்த உள்ளது. லெபனான் தரப்பில் தற்போதைய கட்டத்தில் மெக்கானிசமை மாற்றி 3 தரப்பு குழு அமைக்கப்படவில்லை என்று தெளிவுபடுத்தியது. தற்போதைய அமைப்பு தொடரும் என்று உறுதிப்படுத்தியது. விவகாரத்தின் அவசரத்தை வலியுறுத்தி மெக்கானிசம் சட்டகத்தில் பேச்சுவார்த்தைகளை விரிவுபடுத்தி லெபனான் பிரதேசத்தில் தொடரும் இஸ்ரேலிய மீறல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று லெபனான் வலியுறுத்தியது. அதேபோல தேசிய பிரதிநிதி குழுவில் முன்னாள் லெபனான் அமைச்சர் ஒருவரை சேர்க்கவும் பரிந்துரை வைக்கப்பட்டது என்றும், ஆனால் லெபனான் அதிகாரிகளால் அது நன்கு வரவேற்கப்படவில்லை என்றும் தெரிவித்தது. தெற்கு பகுதிகளில் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்தவர்களை திரும்ப அனுப்புவதை முன்னுரிமையாக்கி எந்த சாத்தியமான பொருளாதார மண்டலங்கள் குறித்த விவாதங்களுக்கு முன் அதை முடிக்க வேண்டும் என்று லெபனான் உறுதியாக உள்ளது என்று அதே வட்டாரம் கூறியது. அதே வட்டாரத்தின்படி லெபனான் மெக்கானிசம் குழு லிட்டானி ஆற்றுக்கு தெற்கே ஆயுத கட்டுப்பாடு திட்டத்தை லெபனான் ஆயுதப்படைகள் வெற்றிகரமாக செயல்படுத்தியதை அங்கீகரிக்கும் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரியது. ஆனால் இஸ்ரேலிய தரப்பால் அது இதுவரை ஏற்கப்படவில்லை. அமெரிக்கா 3ஆம் தரப்பு மூலம் மிரட்டல், ஒருபோதும் சரணடைய மாட்டோம், ஈரான் உறுதி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதைகுழியின் விளிம்பில் நடக்கிறார் என்று ஈரான் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவரும் அரசு ஊடக கவுன்சில் உறுப்பினருமான மஷா அல்லா ஷம்ஸ் அல் வாயிசின் எச்சரித்தார். பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் ஷம்ஸ் அல் வாயிசின் கூறினார், வாஷிங்டன் 3ஆம் தரப்பு மூலம் தொடர்பு கொண்டு ஈரானின் வசதிகள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்றும், தெஹ்ரான் அத்தகைய தாக்குதல்களை கடுமையான பதிலடி இல்லாமல் தாங்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். ஆனால் ஈரானுக்கு எந்த ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதலும் முழு அளவிலான போராகவே கருதப்படும் என்றும், அது எந்த ஒரு தாக்குபவருக்கும் செலவை கணிசமாக உயர்த்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சமீபத்திய ஆயுதமயமான கலவரங்களை திட்டமிட்டு நடத்தப்பட்ட 12 நாட்கள் போர் தோல்வியடைந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் சரணடைய வேண்டும் என்று விரும்புகிறது என்று கூறிய ஷம்ஸ் அல் வாயிசின், எந்த ஒரு சுயமரியாதை கொண்ட தேசமும் அத்தகைய மிரட்டல்களை ஏற்க முடியாது என்று வலியுறுத்தினார். அமெரிக்க ராணுவ அணிதிரட்டல் பிராந்தியத்தில் டிரம்பின் அரசியல் சமிக்ஞை என்றும், ஆனால் தெஹ்ரானிடம் அழுத்தத்திற்கு பதிலடி கொடுக்க பல வழிகள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். ராய்டர்ஸிடம் பேசிய ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி கூறியதாவது, எந்த தாக்குதலும் எங்களுக்கு எதிரான முழு அளவிலான போராக கருதப்படும். இந்த ராணுவ அணிதிரட்டல் உண்மையான மோதலுக்காக இல்லை என்று நம்புகிறோம், ஆனால் எங்கள் ராணுவம் மோசமான சூழ்நிலைக்கும் தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ அணிதிரட்டல் குறித்து 2 விமானம் தாங்கி கப்பல்களை மீண்டும் நிலைநிறுத்தியது உட்பட இம்முறை வரையறுக்கப்பட்ட வரையறையற்ற தாக்குதல்களை ஈரான் முழு அளவிலான போராக கருதும் என்று அந்த அதிகாரி வலியுறுத்தினார். இதை தீர்க்க மிக கடுமையான வகையில் பதிலடி கொடுப்போம் என்று அவர் கூறினார். சனிக்கிழமை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் எனப்படும் சென்டோம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் பிராந்திய பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் டெல் அவீவுக்கு குறுகிய பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தில் இஸ்ரேலிய உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுடன் சந்திப்புகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதற்கிடையில் ட்ரம்ப் இஸ்லாமிய குடியரசு ஈரானுக்கு எதிராக ராணுவ ஆக்கிரமிப்பு மிரட்டல்களை தொடர்ந்து விடுத்து வருகிறார். இஸ்ரேல் மற்றும் வாஷிங்டன் இரண்டும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து
தொடர்ந்து ஈரானை ஆட்கொண்ட வன்முறை ஆயுத கலவரங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இதை ஈரானிய அதிகாரிகள் நாட்டுக்கு விதிக்கப்பட்ட 12 நாட்கள் போரின் தொடர்ச்சியாக கருதுகின்றனர். இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் மொசாத் கலவரங்களை துரிதப்படுத்துவதில் பங்கு வகித்ததை மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளனர். அதே நேரத்தில் ஈரானிய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்காவை ஆட்சி மாற்றம் மற்றும் நாட்டை சீர்குலைக்கும் விரோத சதிகளை ஏற்பாடு செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வியாழக்கிழமை ட்ரம்ப் தேவை ஏற்பட்டால் என்று கூறி கணிசமான எண்ணிக்கையிலான அமெரிக்க ராணுவ கப்பல்கள் ஈரானை நோக்கி செலுத்தப்படுவதாக கூறினார். தெஹ்ரானின் பிராந்திய நிலைப்பாடு குறித்து வாஷிங்டனில் அதிகரித்து வரும் அச்சத்தை பிரதிபலிக்கிறது. தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் படி ஜனவரி 18 அன்று பல F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள் ஜோர்டானில் தரையிறங்கின. பென்டகன் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை பிராந்தியத்திற்கு அனுப்பி வருவதாகவும் கூடுதல் பேட்ரியாட் ஏவுகணை பேட்டரிகள் மற்றும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் தாட் அமைப்புகளையும் அனுப்பி வருவதாகவும் அறிக்கை தெரிவித்தது. விமானங்களை இடைநிறுத்தும் அறிவிப்பை நீட்டித்த ஈரான் சிவில் ஏவியேஷன். போர் பதற்றம் அதிகரிப்பு. ஈரான் சிவில் ஏவியேஷன் அமைப்பு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றம் மற்றும் சாத்தியமான இராணுவ அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாட்டின் வான் எல்லையில் சில வகை விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் விமான அறிவிப்பை நீட்டித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பேசிய அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மஜித் அகவான் 12 நாட்கள் போரின் போது வெளியிடப்பட்ட நோட்டம் எனப்படும் நோட்டீஸ் டு ஏர்மேன் இன்னும் அமலில் உள்ளது என்று உறுதிப்படுத்தினார். இந்த விமான அறிவுறுத்தல் ஈரானின் வான் பாதுகாப்பு படைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் தற்போது அதை மாற்ற புதிய உத்தரவு வெளியிடப்படவில்லை. தற்போதைய நோட்டம் அனைத்து VFR விஷுவல் பிளைட் ரூல்ஸ் விமானங்களையும் இடைநிறுத்துகிறது. இவை பொதுவாக குறைந்த உயர வழி செலுத்தல் மற்றும் அல்ட்ரா லைட் விமானங்களுக்கான பயிற்சி விமானங்களை உள்ளடக்கியவை. இந்த இடைநிறுத்தம் ஏப்ரல் 25, 2026 வரை தொடரும். அகவான் கூறியபடி அத்தகைய விமானங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கண்டறியப்படுவது குறைவு என்பதால் மோதல் மற்றும் தொடர்ந்து வரும் அச்சுறுத்தல்களின் போது ஈரான் வான் இடத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கையாக நிறுத்தப்பட்டுள்ளன. வான் பாதுகாப்பில் புதுப்பிக்கப்பட்ட கவனம் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வருகிறது. ஆனால் இதற்கான காலக்கெடு வெளியிடப்படவில்லை. ஈரான் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவரும் அரசு ஊடக கவுன்சில் உறுப்பினருமான மஷா அல்லா ஷம்ஸ் அல் வாயிசின் வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதைகுழியின் விளிம்பில் நடக்கிறார் என்று எச்சரித்தார். பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் வாஷிங்டன் 3ஆம் தரப்பு மூலம் தொடர்பு கொண்டு ஈரானின் வசதிகள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்றும் தெஹ்ரான் அத்தகைய தாக்குதல்களை கடுமையான பதிலடி இல்லாமல் தாங்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். ஆனால் ஈரானுக்கு எந்த ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதலும் முழு அளவிலான போராகவே கருதப்படும் என்றும் அது எந்த ஒரு தாக்குபவருக்கும் செலவை கணிசமாக உயர்த்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சமீபத்திய ஆயுதமான கலவரங்களை திட்டமிட்டதாகவும் 12 நாட்கள் போர் தோல்வியடைந்த பிறகு நாட்டில் நடந்தவை என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சிகளால் பரப்பப்படும் தவறான அறிக்கைகளை தெல் அவீவ் மற்றும் பாரிஸில் உள்ள ஆயுத எதிர்ப்பாளர்களிடமிருந்து வருவது என்று அவற்றை நிராகரித்தார். அமெரிக்கா ஈரான் சரணடைய வேண்டும் என்று விரும்புகிறது என்று ஷம்ஸ் அல் வாயிசின் கூறினார். எந்த ஒரு சுயமரியாதை கொண்ட தேசமும் அத்தகைய மிரட்டல்களை ஏற்க முடியாது என்று வலியுறுத்தினார். ஈரானில் மீண்டும் 200க்கும் மேற்பட்டோர் கைது. தொடரும் கலவர ஒடுக்குமுறை. ஈரானிய பாதுகாப்பு படைகள் ஞாயிற்றுக்கிழமை பல மாகாணங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் 200க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்ததாக கூறின. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கலவரங்களின் தலைவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களை குறிவைத்தது பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக ஆரம்பத்தில் ஏற்பட்ட அமைதியான போராட்டங்களை சீர்குலைக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே தூண்டப்பட்டது. அரசு அறிக்கைகளின்படி யாஸ்த் மாகாணத்தில் 150க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சிம்னான் மாகாணத்தில் 19 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஷஹரூத் நகரில் 15 பேர் தீயணைப்பு நிலையங்கள், வங்கி கிளைகள் மற்றும் சட்ட அமலாக்க வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டனர். உளவு பிரிவுகள் கொலஸ்தான் மாகாணத்தில் 40 கலவரக்காரர்களை கைது செய்ததாகவும் அவர்களிடம் ஆயுதங்கள் மற்றும் பிற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தன. ஈரானிய அதிகாரிகள் கூறியதாவது, டிசம்பர் 2025 இறுதியில் பொருளாதார அழுத்தங்கள் உட்பட உயர்ந்த பணவீக்கம், நாணய மதிப்பிழப்பு மற்றும் தடைகள் தொடர்பான கஷ்டங்கள் காரணமாக அமைதியான ஆர்ப்பாட்டங்களாக தொடங்கியது. அதிகாரிகள் ஆரம்ப போராட்டங்களை போலீஸ் பாதுகாப்புடன் அனுமதித்ததாகவும் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான் ஆர்ப்பாட்டக்காரர்களின் பிரதிநிதிகளுடன் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டு பாதுகாப்பு படைகளுக்கு கட்டுப்பாட்டுடன் செயல்பட உத்தரவிட்டதாகவும் கூறினர். ஆனால் ஈரானிய பாதுகாப்பு நிறுவனங்கள் பின்னர் நிலைமை மாறியதாக கூறுகின்றன. ஏனெனில் ஒழுங்கமைக்கப்பட்ட நெட்வொர்க்குகள் பொது குறைகளை சுரண்டி வன்முறை மற்றும் குழப்பத்தை நோக்கி திருப்பின. வியாழக்கிழமை ரஷ்யாவின் அரசு ஊடகமான டாஸ் அறிக்கையின்படி கலவரங்களின் போது கொல்லப்பட்ட குழந்தைகளின் உடல்களில் இஸ்ரேலிய ராணுவ தர ஆயுத வெடிபொருட்கள் கண்டறியப்பட்டதாக பாரன்சிக் பரிசோதனைகள் கண்டறிந்துள்ளன. அறிக்கை இஸ்வஹானில் 8 வயது சிறுமி மற்றும் கெர்மான் ஷாஹேல் 3 வயது குழந்தை ஆகியோர் கொல்லப்பட்டதை குறிப்பிட்டது. இருவரும் குடும்பத்துடன் வழக்கமான நடவடிக்கைகளின் போது சுடப்பட்டனர். இந்த கண்டுபிடிப்புகள் ஜனவரி 21 அன்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அறிக்கையை தொடர்ந்தவை. இதில் வெளிநாட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சாரத்தில் 3117 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இதில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களும் உள்ளனர். கவுன்சிலின்படி ஜனவரி 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் மிக தீவிரமான வன்முறை நடந்தது. ஆயுத குழுக்கள், பொது உள்கட்டமைப்பு, மத இடங்கள், அவசர சேவைகள் மற்றும் பொதுமக்கள் பகுதிகள் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தின.
நடத்தின. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பின்னர் எதிரி கட்டளை அறை என்று கூறி பல வெளிநாட்டு உளவு சேவைகளை உள்ளடக்கிய சேர்ந்த சாட்சியங்களை கண்டுபிடித்ததாக கூறியது. இந்த கலவரங்கள் ஜூன் 2025 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பிறகு தொடங்கிய பரந்த ஹைபிரிட் நடவடிக்கையின் பகுதி என்று கூறியது. அதிகாரிகள் உளவு நடவடிக்கைகள் பல நெட்வொர்க்குகளை கலைத்த சட்டவிரோத ஆயுதங்களை பறிமுதல் செய்து வெளிநாட்டு கையாளுபவர்களுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கவும் மேலும் வன்முறையை தடுக்கவும் முயற்சிகளை தொடர்ந்து வருவதாகவும் கூறினர்.